1, 2, 3, 4 இந்த 4 ஃபோனோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26,000 கிட்ட வரும். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோனோட விலை வந்து வெறும் 6,500 தான். ஸோ என்கிட்ட இருக்கிறது நோக்கியாவோட இந்த C01 ப்ளஸ்ங்கிற ஒரு ரொம்பவே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 6,300 வாங்கலாம். இது வந்து 6,500 வாங்கலாம். ஏன்னா வந்து இதோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் குறைவு தான். 2GB 16GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஆமாம், 16GBக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. இது ஃபோனில் கொண்டு வராங்க. அதோட விலை வந்து 6,300. ஒரு 200 கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 32GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ நோக்கியா C01 ப்ளஸ் எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். நான் பெருசாக வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு, மேபி வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ பல கம்பெனிகள் வந்து ஒரு 7,000 கீழே வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வரது இல்லை. ஸோ நோக்கியா வந்து இந்த C01 ப்ளஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த நோக்கியா C01 ப்ளஸ் வருது. அப்புறம் நோக்கியா C01 ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டீட் 1 இயர் 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இது வருது. ஸோ இது எப்படி இருக்குது, பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதான் வந்து இந்த நோக்கியா C01 ப்ளஸ். எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட். இது வந்து இன்னொரு கிரே கலர்லேயும் வருது. சரி, டிசைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேரியண்ட் பார்க்கலாம். அரிது இப்போ வந்து வெளியே பேட்டரியை காண்பது ரொம்பவே அரிது ஸ்மார்ட் ஃபோன்களில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட்ரி வந்து தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் பேக் கேஸை ஓப்பன் பண்ணி இந்த பேட்டரியை உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆதி காலத்து விஷயங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இப்படி பேக்கை ஓப்பன் பண்ணி பேட்டரியை வெளியே எடுத்து போடலாமாங்கிறதே பலருக்கும் தெரியாது. பட் அந்த பேட்டரி தனியாக தந்திருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் மைக்ரோ USB கேபிள் தந்திருக்காங்க. ஸோ 5 வாட்ஸ் சார்ஜர் என்ன சொல்லுது, இது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷனில் இந்த C01 ப்ளஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து நோக்கியா C01 ப்ளஸ். பின்பக்கம் நோக்கியா பிராண்டிங் போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து இந்த கேமரா மாடியூல் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது, டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது ஃபினிஷு. ஸோ நோக்கியாவோட ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸ்பீக்கருக்கு கீழே தந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பேக் கேஸை ஓப்பன் பண்ணி பேட்டரியை உள்ளே போடலாம். ஸோ பேக் கேஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம். அப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ அது வந்து இந்த பின்பக்கம் போட்டுக்கலாம். பேட்டரியை இப்படி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இப்போது கவரை போட்டுடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.3 mm திக்னஸில் கொண்டு வந்திருக்காங்க. 157 grams வெயிட்டில் வருது. ஸோ வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சின்ன ஃபோன் இது, கை கடக்கமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பாக்கெட்டில் கூட ஈஸியாக போட்டுக்கலாம். மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் மற்றும் மைக்ரோ USB போட்டு தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஒரு மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பிளைனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸ்பீக்கர்கள் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பின்பக்கம் தந்திருக்காங்க. கேமரா மாடியூல் நோக்கியா பிராண்டிங் எல்லாம் அங்கே இருக்குது. சைட்ஸில் வந்து கர்வ்டாக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பெரிதாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ இதோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன டிஸ்பிளே, அதாவது 5.45 inch டிஸ்பிளேயில் தந்திருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோடி வருது. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ மேலே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஸ்டைலில் வந்து தந்திருக்காங்க. ஒரு நோக்கியா பிராண்டிங்கும் கீழே போட்டிருக்காங்க. இந்த வாட்டர் ட்ராப் நாச்சு, பஞ்ச் ஹோல் நாச்சு அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபோன்கள்லாம் இப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய ஸ்டைலில் தான் இதுவும் இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப பெரிதாக சொல்லும்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜ் ரக ஒரு டிஸ்பிளே. இது 6,000 நம்ம எதிர்பார்க்கறது தக்கன உள்ள ஒரு டிஸ்பிளே தான் இதில் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளோட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டி க்ரஷ் இருக்குது. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்டாக ஸ்னாப்சாட் இருக்குது, மை ஜியோ இருக்குது. ஸோ இந்த மை ஜியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா சில ஆஃபர்ஸ் கிடைக்கும் போல இருக்குது. ஸோ மோஜி, டேக் அந்த மாதிரி சில ப்ளோட்வேர் ஆப்ஸும் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க, ஏற்கனவே ஸ்டோரேஜ் குறைவு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாட்டி இதெல்லாம் வந்து எடுத்துட வேண்டியதான். டெய்லி கண்ட் அதெல்லாம் கூட இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் கோவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிசாக்கோட SC9863Aங்கிற ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 28nm ஆர்கிடெக்சரில் செய்யப்பட்ட ஒரு சிப்செட் இது.
2 GB RAM 16 GB ஆப்ஷன், 2 GB RAM 32 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெரிதாக இதில் வந்து ஒரு கேஷுவலான யூஸுக்கு தான், ரொம்பவே ஒரு கேஷுவலான யூஸுக்கு. பேசிக்கலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வேணால் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் சில வீடியோ பார்க்கலாம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப், அப்புறம் இந்த கேண்டி கிரஷ் மாதிரியான கேம்ஸ் விளையாடுறதுக்கு அவ்வளோத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். பெரிதாகலாம் வேறு பெரிய ஹெவி கேம்ஸ்லாம் வந்து இதிலெல்லாம் யோசிச்சு நினச்சே பார்க்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கும் வந்து ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. கேமராவோட குவாலிட்டியும் வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எதிர்பார்ப்பை குறைவாக வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அப்புறம் FM ரேடியோ உண்டு. 3000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 5 வாட்ஸ் சார்ஜிங் தான் இருக்குது. பேட்டரி பேக்கப் பண்ணால் மேபி ஒரு 1 டே அதுக்கு மேலே கிடைக்கும். ஏன்னா இது வந்து பெரிதாக நம்ம ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதோட யூஸுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 1 டே கிட்ட எல்லாம் பேட்டரி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து Nokia C01 Plus. ரொம்பவே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இது. கால் அட்டன் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா, அதுவும் வந்து லைட் வெர்ஷன் ஆப்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர். அப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது ஓகே. மேபி நீங்கள் வந்து பேடிஎம்மு அந்த மாதிரி ஆப்ஸும் போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்கப் ஃபோனாகவோ இல்லாட்டி ஒரு லிமிட்டெட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு தான் இது கொண்டு வந்துருக்காங்க. சின்ன சின்ன கேண்டி கிரஷ் மாதிரியான கேம்ஸ் வேணால் நீங்கள் இதில் ஹேண்டில் பண்ணலாம். லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இது தந்திருக்காங்க. சரி, ஒரு 4 ஃபோன் அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து Nokia C01 Plus. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த லட்சுமி ராஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.